ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2021 வெளியான இறுதி பக்கம் அப்படின்ற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்ல இருந்து இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தான் இருக்கும். படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு மூடை செட் பண்ணிட்டு படத்துக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே பிக் பாஸ் ஷோ பார்த்துருப்போம் கரெக்டாக. இந்த சீசன் நான் பார்க்கலனா கூட இந்த பிக் பாஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரியும். கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க்கு, அதனால ஏற்படுற சண்டை, இது எல்லாத்தையுமே நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது இவங்க இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுவோம் கரெக்டா. மொத்த கண்டஸ்டன்ஸோட கேரக்டரும் வெளியிருந்து பார்க்குற நமக்கு தெரியும். ஆனால் உள்ள இண்டிவிஜுவலாக ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயருக்கு எல்லாரோடைய கேரக்டரும் தெரியாது. யார் யார் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. அவங்க கண்ணோட்டத்தில் என்ன தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வர ஹீரோனுடைய கதாபாத்திரமும் அவங்க வாழ்க்கையில் என்ன பார்க்குறாங்களோ அதுதான் சரி அப்படின்னு சில கேவலமான விஷயங்களையும் பண்ணுறாங்க. இதனால் அவங்க வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, சில பேரோடைய வாழ்க்கையும் இந்த பெண்ணால் பாதிக்கப்படுது. இந்த படத்தோடைய பேர் இறுதி பக்கம். முதல் பக்கத்துல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இயல் அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப கில்ட்டாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே மொபைல் எடுத்து யாரோ ஒரு பொண்ணுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது ஆர்ஃபனேஜில் இருந்ததை காட்டுறாங்க. இயலுக்கு அப்பா அம்மா சொந்த பந்தான்னு யாருமே கிடையாது. இயல் சின்ன வயசுல இருந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருக்காங்க. இப்போ தான் வந்து இவங்க வெளியே தனியாக வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. வழக்கம் போல் காலையில் எழுந்திருக்கிறாங்க. இயல் அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குதுங்க. யாருன்னு பார்த்தா அவங்க பக்கத்து வீட்டுக்கு தாங்க நான் வந்தேன், அவங்க வீடு பூட்டி இருக்கு, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்றாங்க, வெளியில வெயிட் பண்ண முடியாது, அதனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா உங்க வீட்டில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு இயல் கூட்டிட்டு போய் உட்கார வைக்க அந்த நபர் தண்ணி வேணும்னு கேட்குறாருங்க. உடனே இயல் தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக கிச்சனுக்கு போறாங்க. தண்ணி எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அந்த நபர் கழுத்துல ஒரு டியூபை போட்டு இறுக்கி அந்த இடத்துல ஈல சாவடிச்சிடுறாரு. இவர் யாரு, எதற்காக ஈல கொன்னாரு அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இப்போ நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோட பேரு குமார். இவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாருங்க. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் மகள் இருக்காங்க. ஒரு ஹாப்பி ஃபேமிலியா தாங்க இருந்துகிட்டு இருக்கிறாரு. காலையிலேயே கொரியர் வந்திருக்கு. நமக்கு கொரியரா, யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் சைன் போட்டு அந்த கொரியரை வாங்குறாரு. அது என்ன கொரியர் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு புக் இருக்கு. இவருக்கு புக் படிக்கிற பழக்கமே இல்லை. நமக்கு யார் புக் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கிச்சன்ல ஒரு சத்தங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோட மனைவி மாவை கீழே கொட்டிட்டாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஹீரோ அவரோட மனைவி கிட்ட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா போன் கால் வருது. இயல் அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறா. கில்லர் யாருன்னு தெரியல அப்படின்ட்டு உடனடியாக ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாரு. அங்க ஜெனிஃபர் அப்படின்ற ஒரு பொண்ணு ஹீரோட டீம்ல ஜாயின் பண்றாங்க. மேல் அதிகாரியோட ரெக்கமெண்டேஷன்ல தான் ஜாயின் பண்றாங்க. இவங்க குவாலிஃபைடு இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்றதுனால இந்த கேஸ்ல ஹீரோக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ சரின்னு கேட்டுட்டு முதல் கட்டமா இந்த கொலை எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. திருட்டு, வன்புணர்வு, இல்லாட்டி பகை, இந்த மூன்று காரணங்கள்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. முதல்ல இந்த வீட்டில் ஏதாவது திருட்டு போயிருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லா வேல்யூபிளான பொருட்களும் அப்படியே இருக்குது, எதுவுமே திருட்டு போவே இல்லை. ஸோ இந்த கொலை திருட்டுக்காக நடக்கல. ரெண்டாவது, இந்த பொண்ணு வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காளான்னு பார்த்தா உடம்புல எந்த ஒரு காயமே இல்லை, கழுத்தில் இருக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கான தடயம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது காரணத்துக்காகவும் இந்த பெண் கொலை செய்யப்படலை. மூன்றாவது, கண்டிப்பாக பகையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா ஜெனிஃபர் சொல்கிறாங்க, இந்த பொண்ணோடைய மொபைலெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எனிமியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இந்த பொண்ணுக்கோட கான்டாக்டில் இருந்தது மித்துன் அப்படின்ற ஒரு பையன் அப்படின்னு தெரிய வருதுங்க. மித்துனை விசாரிக்கும் போது மித்துனும் இயலும் லிவிங் டுகெதர் லைஃப்ல இருந்ததா சொல்றாங்க. நேற்று ராத்திரி நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் மித்துன் சொல்றான், இவங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப் தாங்க. மித்துன் டே டைம்ல அவங்க வீட்டில் தான் இருப்பானாமா, நைட் டைம் இயலோட வீட்டுக்கு வந்துருவானா. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே மித்துனோட அம்மா அப்பா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. மித்துனோட அம்மா ஃபாரின்ல இருக்கிறதாகவும் இவன் காலையில அவங்க வீட்டில் தான் இருப்பான், நைட் ஆனா மட்டும் தான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ கலாய் சுட்டுறாரு, இதுக்கு பேரே வேறடா அப்படின்ட்டு. உடனே மித்துனுக்கு கோவம் வந்துருது. சரிடா கூல், நான் அந்த மீனிங்ல சொல்லல, பட் ராத்திரி வரேன்னு சொல்றல, ஏன் கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் புக் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கா, அவள் தனியாக இருக்கணும்னு நினச்சா, அதனால் என்னை வர வேணான்னு சொன்னா, அதனால தான் நான் வரல அப்படின்னு மித்துன்னு சொல்கிறான். சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டிலலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயலை பற்றி விசாரிச்சா யாருக்கும் பெருசாக எந்த ஒரு லீடும் கிடைக்கலங்க. சரி செக்யூரிட்டி கிட்ட விசாரணை பண்ணலாம் அப்படின்னு விசாரணை பண்ணும்போது தான் இயலோட வீட்டுக்கு அடிக்கடி நிறைய பேர் வந்து போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நேற்று இயலோட வீட்டுக்கு யார் வந்தாங்களோ அவங்கள பார்த்தா நீங்கள் அடையாளம் காட்டுவீங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக சார் அப்படின்னு செக்யூரிட்டி சொல்கிறாரு. உடனே ஜெனிஃபருக்கு ஃபோனை போட்டு இந்த மித்துனுடைய ஃபோட்டோவை அனுப்புங்க, நான் வந்து
செக்யூரிட்டி கிட்ட காட்டுறேன், அவன் தான் மர்டரராக இருப்பான் அப்படின்னு சொல்ல, சார் கில்லரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஜெனிஃபர் அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் சிசிடிவி கேமரால கிளியராக இருக்குது, உடனே வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கே போகிறாரு. போய் பார்த்தா இன்ட்ரோகேஷன் ரூமில் ஒரிஜினல் கில்லரையே உட்கார வச்சுருக்காங்க. இவர்கிட்ட எதுக்கு கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த கில்லர் வந்து சொல்கிறாருங்க, அவர் சாதாரண ஒரு ஆள் தாங்க, அவருடைய பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவரே வந்து அன்றாட செலவுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு நபர் லட்சக்கணக்கில் பணம் வேணும்னு கேட்டால் நான் இங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் இருந்திருக்கிறாருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணுற யாரோ ஒருத்தங்க இவர் வீட்டுக்கு ஒரு கொரியர் அனுப்பிச்சு வச்சுருந்துருக்காங்க. அந்த கொரியரில் ஒரு புக் இருந்திருக்கு. அந்த புக்கை ஓப்பன் பண்ணால் உள்ள அட்வான்ஸ் பணமும் ஒரு லெட்டரும் இருந்திருக்கு. அந்த லெட்டரில் இந்த டைமில் இந்த இடத்துல போய் நீ இந்த பொண்ணை கொலை பண்ணனா உனக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்குறேன், நீ வந்து உன் பொண்ணை காப்பாற்றிக்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்துருக்குது. இந்த மாதிரியான பாவத்தையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நபர் நினச்சிருக்கிறாரு. எண்ட் ஆஃப் த டே தான் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதை தவற விட்டால் நான் ஒரு அப்பனாவே இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கொலை செய்யப்பட்ட பெண் நல்லவளா கெட்டவளா அவங்க யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது, என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நபர் சொல்கிறாரு. அந்த லெட்டரையும் எடுத்து நம்ம ஹீரோ கையில் கொடுக்க ஹீரோ அந்த லெட்டரை படித்து பார்க்குறாரு. அதை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது ஜெனிஃபர் என்ன சார் அந்த லெட்டரில் இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே பதில் சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனுக்காக போயிடுறாருங்க. அதான் கில்லரை கண்டுபிடிச்சாச்சல சார், இந்த கேஸ் க்ளோஸ்டு தானே அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுலேயே ஜெனிஃபர் குறியா இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஜெனிஃபரை பிடிக்கல, எரிஞ்செறிஞ்சு தான் விழுந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்பவும் பிடிச்சி திட்டி விட்டுறாரு. ஒருத்தன் கையில் கன்னை கொடுத்து ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு கில்லர் அந்த கன்னு தான் அப்படின்னு கன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பீங்களா? இது முட்டாள்தனமாக தெரியல? அந்த மாதிரி தான் இவன் வெறும் ஆயுதம் தான், இவனுக்கு பின்னாடி ஒரு கில்லர் இருக்கிறான், இனிமேல் தான் தலைவலியே ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணு ரேப் பண்ணப்படவே இல்லை, ஆனால் அந்த பொண்ணோட உடம்புல உள்காயம் நிறையா இருக்குது, அது வந்து ரேப்புக்கான சிம்டம்ஸ் தான், பட் இது ரேப் கிடையாது அப்படின்னு சொல்ல, இது என்ன சார் விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் மித்துன் தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்துன் கிட்ட விசாரணை பண்ணால், நீங்கள் என்ன சார் என் மேலேயே சந்தேகப்பட்டு என்னையவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இவன் கத்திக்கிட்டே வந்து பதில் சொல்கிறான். அதாவது இயலும் மித்துனும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஃபேண்டசியில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால அவங்களுடைய பாடியில் உள்காயம் கிரியேட் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த கொலைக்கும் மித்துனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் ஈல பிரசாந்த் அப்படின்ற ஒருத்தன் காதலிச்சுக்கிட்டு இருந்தான், மேபி அவன் தான் வந்து கொலை பண்ணியிருப்பான், நீங்கள் அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத பார்த்து விசாரணை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல, உடனடியாக பிரசாந்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக பிரசாந்தோட வீட்டுக்கு போனால் பிரசாந்த் வீட்டில் இல்லைங்க. போலீஸ் ஆஃபீஸரோடைய சந்தேகம் அதிகமாகுது. பிரசாந்தோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட ஃப்ரெண்டு விக்கி கூட சேர்ந்து கொச்சினுக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்கிறதா சொல்கிறாங்க. பிரசாந்துக்கு ஃபோனை போட்டால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அவன் சம்பவத்தை பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் ஆயிருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் போலீஸ்க்கு தோணுது. பிரசாந்த் கூட விக்கி அப்படின்ற ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அந்த பையனோட நம்பரை கண்டுபிடிச்சி ஹீரோ விக்கிக்கு ஃபோனை போடுறாருங்க. விக்கி ஃபோனை அட்டன் பண்ணுறான். பிரசாந்த் உங்க கூட தான் இருக்கானா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் ரூமில் இருக்கான், நான் தண்ணி வாங்குறதுக்காக வெளியே வந்தேன் அப்படிங்கும்போது, அப்படியா நீ உடனே போய் பிரசாந்த் கிட்ட ஃபோனை கொடு அப்படிங்கும்போது, இந்த கட் பண்ணிட்டு கூப்பிட்றேன் சார் அப்படிங்கும்போது, டேய் அவன் ரூம்குள்ளே தானே இருக்கான், நீ பக்கத்தில் தானே இருக்க, நீ ஒன்றும் கட் பண்ண தேவையில்ல, அப்படியே கொண்டு போய் நீ ஃபோனை கொடு, நான் லைன்லேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இந்த விக்கி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பிரசாந்தை பேச வைக்கிறான். பிரசாந்தும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, நீ எங்கேப்பா இருக்க, ஒரு கேஸ் விஷயமா உன்ட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், உடனடியாக நம்ம ஸ்டேஷனுக்கு வரியா அப்படின்னு சொல்ல, சார் ஒரு வேலை விஷயமா நான் கொச்சினுக்கு வந்தேன், ஒரு முக்கியமான வேலை, ஒரு 3 நாள் கழிச்சு தான் சார் நான் ஊருக்கே வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி என்னப்பா உனக்கு முக்கியமான வேலை அப்படின்னு கேட்டால், ஏதோ யூத் விங் கான்ஃபரன்ஸு அப்படின்னு சொல்கிறான். சரி ஒன்று பண்ணு, உன்னோட மொபைலில் லவுட் ஸ்பீக்கரை போடு அப்படின்னு சொல்ல, விக்கி பிரசாந்த் 2 பேர்த்துக்குமே நான் பேசுறது கேட்குதா அப்படிங்கும்போது 2 பேருமே எஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 செகண்ட் டைம் தரேன், நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு அவன் சொல்லணும், அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்ல, பயந்து போய் பிரசாந்த் கட் பண்ணிடுறான். அங்கே தாங்க தக்காளி ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. ஆக்சுவலாக பிரசாந்த் கொச்சினுக்கெல்லாம் போக கிடையாது, சென்னையில் தான் எங்கேயோ பதுங்கி இருக்கான். விக்கி தான் பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருக்கிறான். விக்கி கொச்சினில் இருந்து பிரசாந்துக்கு கான்ஃபரன்ஸ் கால் தான் போட்டுட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசும்போது சில டிலே எல்லாம் இருந்திருக்கு. இதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே இப்போ ஆனான பிரசாந்தோடைய மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, பிரசாந்த் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரசாந்த் கிட்ட ஹீரோ கேட்குறாரு, எதுக்குடா அந்த பொண்ணை கொலை பண்ண, உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்னடா தொடர்பு அப்படின்னு கேட்க, சார் நான் அந்த பொண்ணை கொலை பண்ண கிடையாது, உண்மையை சொல்லணும்னா எனக்கு பயமோ பதட்டமோ அதனால தான் தலைமறைவாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இயல் மற்றும் பிரசாந்த் 2 பேருமே ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. ஒரு முறை இயல் மேலே இடிச்சு இயலோடைய புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. அப்போ இயலை பார்த்த உடனே பிரசாந்துக்கு காதில் வந்துருச்சுங்க. அப்போ புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது நம்ம பிரசாந்த் போயிட்டு இயல் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. கூட வந்த பொண்ணை அங்கிருந்து அனுப்பி விட்டுறாருங்க. உடனே இயல் கிட்ட லெட்டர் நீட்டுறாரு. அதை பார்த்ததும் இயல் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. லவ் லெட்டர்னு நினைச்சிட்டிங்களா? லவ் லெட்டர்லாம் கிடையாது, உங்க புக்ஸ் எல்லாம் கீழே
விழுந்தது இல்லையா, அதிலிருந்து விழுந்த பேப்பர் தான் இது. இதில் எழுதியிருக்க உங்களுடைய கதையை படித்தேன். அதில் இருக்கிற பெண்ணோடைய கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்ல, இது அந்த பொண்ணோடைய ஒரு சைடு மட்டும்தான், இன்னொரு சைடு இருக்குது. இந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு இயலும் பிரசாந்த் கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலாம்னா என் கூட பஸ் ஸ்டாப் வரைக்கும் வர முடியுமா? எனக்கு நாய்ங்கன்னா ரொம்ப பயம். அதனால தான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டையும் இப்போ நீங்கள் போக சொல்லிட்டீங்க. தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, அட இதெல்லாம் என் கடமைங்க அப்படின்ட்டு பிரசாந்த் நம்ம இயல் கூடயே வராரு. அதுக்கப்புறம் நம்ம இயலோடைய நம்பரை வாங்கி சேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே இயலுக்கு ஒரு இரிட்டேட்டிங்கை கிரியேட் பண்ணுது. ஆக்சுவலாக ஒரு பயங்கரமாக ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இயல் போகும்போது வரும்போதும் ஹாய் சொல்லிட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இயலுக்கு இது பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மனசில் இருக்கக்கூடிய காதலை அவள் அக்செப்ட் பண்ணுறாலோ இல்லையோ சொல்லிடலாம் அப்படின்ட்டு இயல் கிட்ட போயிட்டு லவ் யூ சொல்லிடுறாரு. ஆனால் இயல் எதுவுமே சொல்லாமல் நடந்து போகிறாங்க. ஏதாவது சொல்லல அப்படிங்கும்போது உடனே நோ அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏன் கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இயல் கிளம்பிடுறாங்க. ப்ரெசென்ட்டில் ஹீரோ கேட்குறாரு, அட பாவி ஒன் சைடு காதலுக்காக இப்படி தலைமறைவாயிருக்கு அப்படிங்கும்போது இன்னும் கதை முடியல சார் அப்படின்ட்டு மறுபடியும் என்ன நடந்ததோ அதை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. காலேஜெல்லாம் முடிச்சுட்டு பிரசாந்த் கொரியர் சர்வீஸில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. ஒரு முறை கொரியர் டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு வீட்டுக்கு போக அந்த வீட்டில் இயல் இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்து ஒருத்தர் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இயல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரசாந்த் நார்மலாக நலன் விசாரிச்சுட்டு அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்க, அவரா அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ தான் இயல் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீ காலேஜ் டைமில் என்னை பயங்கரமாக ஸ்டாக் பண்ண, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்தது. உன்னை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன். நான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் இல்லை அப்படின்னு சொல்ல பிரசாந்துக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாயிருது. சரிங்க நான் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு உடனே திரும்பி, நான் நம்பர்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல, உங்களுக்கு ஏதாவது உதவினா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ராத்திரி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இயல் கிட்டேருந்து மெசேஜ் வருது. இயல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலில் நம்ம பிரசாந்தோடைய நம்பரை பிளாக் தான் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன நம்பர்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜஸ்ட் பிளாக் தான் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ அன்பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இயல் எழுதின புக்கை இவர் படிச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாரு. அந்த புக்கில் இருக்கக்கூடிய கேரக்டரை பற்றி அதோட நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் வந்து நம்ம பிரசாந்த் பேச ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே வந்து இயலுக்கு அது சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஆத்தரோடைய ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு என்ன போட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்ல உடனே ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக பிரசாந்த் இயலோடைய வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, பழகுறாங்க, கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. காலேஜ் டைமில் பிரசாந்தை பார்த்தீங்கன்னா நம்ம இயலுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் இப்போது பிரசாந்தை இயலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரசாந்த் வந்து ரொம்ப கேரிங்காக இருக்கிறாரு. ஸோ இதனாலேயே அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்குது. அப்போ இயல் ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு பிரசாந்த் கிட்ட பேசுகிறாங்க. இந்நேரம் என்னோட அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் நல்லபடியாக இருந்திருப்பேன், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, உன்னோட அம்மாவாகவும் அப்பாவாகவும் எல்லாமாவும் நான் இருப்பேன் அப்படின்னு பிரசாந்த் சொல்கிறாருங்க. உடனே நம்ம இயலுக்கும் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் மேலே அளவு கடந்த காதல் உருவாகுது. ரெண்டு பேரும் ஹாப்பியாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு இயல் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை. பிரசாந்த் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயல் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு வேலை விஷயமா நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நம்ம மீட் பண்ணலாம், நான் உன்னோட ரூம் கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ கிளம்பு, நான் வரதுக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பிரசாந்த் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஈலோடைய ரூம் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஈலோடைய ரூம் விண்டோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை லாக் பண்ணி விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக விண்டோ கிட்ட போனால் உள்ள சில பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதை பார்த்ததும் பிரசாந்துக்கு பயங்கர ஷாக்கு. அதாவது இயல் எதை பற்றி கதை எழுதுறாங்களோ அதை பற்றி அவங்களே ரியாலிட்டியில் போய் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வந்து தான் கதை எழுதுறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு கதை எழுதுறாங்க அப்படின்னா அதுக்காக அந்த ஒரு உணர்வை ஃபீல் பண்ணுறதுக்காக யார் என்னன்னு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு வராங்கங்க. லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி எழுதுறாங்கன்னா இதே மாதிரி ரியாலிட்டியில் போய் என்ன ஃபீலிங் அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கதை எழுதுறாங்க. இதில் பிரசாந்தை பற்றியும் அவங்க எழுதியிருக்காங்க. இதை பார்த்ததும் பிரசாந்த் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. கரெக்டாக இயல் வந்து நீ இன்னும் வீட்டுக்கு போலையா அப்படின்னு கேட்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் காமிச்சு பிரசாந்த் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இயல் பார்த்தீங்கன்னா தான் சைடில் இருக்கக்கூடிய தப்பை நியாயப்படுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆர்ட்டு, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து பென் எடுத்து அந்த ஃபீலிங்கை பேப்பரில் கொண்டு வரணும்னா இதெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணாதான் என்னால் முடியும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், அது ஒரு ஜஸ்ட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், பட் உன் மேலே இருக்கிறது தான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்ல, இதுக்கு பேர் தமிழில் பச்சையாக ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க, அதை நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு மேலே உனக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாருங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு பிரசாந்த் ஹீரோ கிட்ட சொல்கிறாருங்க. இப்போ ஹீரோவும் கான்ஸ்டபிளும் தனியாக போய் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்போ பிரசாந்த் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, சம்பவம் நடந்த போது நான் இயலோட வீட்டுக்கு போயிருக்கவே கூடாதுடா, போனது மிகப்பெரிய தப்பாக போச்சு, இவங்க என்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே திடீர்னு மாடியிலிருந்து கீழே குதிச்சிடுறாருங்க, தற்கொலை பண்ணிக்கிறாரு. இயல்
இயல் இறந்து போன மனவேதனையுமே அவருக்கு இருக்குது. ஏன்னா இயலை அவர் உண்மையாக காதலிச்சிருந்துருக்கிறாரு. உடனடியாக பிரசாந்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்தை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் பிரசாந்தோட உயிருக்கு ஆபத்து கிடையாது, பட் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. இப்போ இயல் ரெகுலராக புக்ஸ் எல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணக்கூடிய இடத்துல போயிட்டு இயலை பற்றி விசாரிச்சா ஏதாவது லீடு கிடைக்கும் அப்படின்ட்டு அங்கே போய் விசாரணை பண்ணால் அவங்க தான் ரெகுலராக இயலோடைய புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணி தரதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியாக அவங்க ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு காப்பி மட்டும்தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்க மாட்டோம், பட் ரெகுலராக வந்து அவங்க நம்ம கிட்ட பப்ளிஷ் பண்ணுறதுனால ஒரு காப்பியை நாங்கள் பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஒரு புக்கில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, அதோட மாஸ்டர் காப்பியை எங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கோர்ட் ஆர்டர் இல்லாமல் எங்கனாலேயே ஓப்பன் பண்ண முடியாது சார் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. மாறா இயல் கொண்டு போன காப்பி எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க எங்கே கொண்டு போனாங்கன்னு ஏதாவது டீட்டெயில் இருக்குமா அப்படிங்கும்போது ரிஜிஸ்டர் எடுத்து செக் பண்ணால் அவங்க கொரியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. அதுவும் ஒரு வீட்டு அட்ரஸுக்கு. அது என்ன அட்ரஸ்ன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்குங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோட வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்தது இல்லையா, ஹீரோக்கு தான் புக்கு படிக்கிற பழக்கமே இல்லையே, அதனால் அவர் அதை பெருசாக கேர் பண்ணிக்கல. இப்போ அந்த புக்கு எடுத்து பார்க்குறாரு, த லாஸ்ட் பேஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குங்க. அந்த புக் ஓப்பன் பண்ணால் இது உங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ். ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இந்த பொண்ணு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு சாவறதுக்கு முன்னாடி அப்படின்றது புரியுது. லாஸ்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் பேஜில் ஒன்றுமே இல்லைங்க. ஹீரோ மண்டகாஞ்சு போயிடுறாரு. உடனே இந்த புக் எடுத்துகிட்டு போய் ஜெனிஃபர் கிட்ட கொடுக்குறாரு. இந்த புக்கை கம்ப்ளீட்டாக படிங்க, இதில் ஏதாவது இந்த மர்டருக்கான க்ளூ கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஜெனிஃபரும் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இயல் சாவறதுக்கு முன்னாடி மித்துன் கூட லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் தானே இருந்தாங்க. மித்துன் பார்த்தீங்கன்னா இயல் கூட மட்டும் இல்லைங்க, பல பெண்கள் கூட அவனுக்கு தொடர்பு இருக்குது. அந்த வகையில் ஒரு பொண்ணு கூட இவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க மஃப்டியில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் இயலோடைய கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்ட்டு இதே இந்த பொண்ணு கவனிச்சிட்றா. இந்த நபர் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு உடனடியாக இந்த பொண்ணு நம்ம மித்துனுக்கு ஃபோனை போட, மித்துன் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு ஃபாரினில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா கிட்ட ஏதோ காசு பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனோட டேபிளில் ஒரு பேப்பர் இருக்கிறத கவனிக்கிறான். அது என்ன பேப்பர் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து மித்துனுக்கு கால் வருது. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் எனக்கு 2வது கால் வருது, நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அது என்ன பேப்பர்னு தெரியல அதை கசக்கி போட்டு இந்த பொண்ணுக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்க, அப்போ தான் இந்த பொண்ணு சொல்கிறா, என்னை போலீஸ்காரங்க மஃப்டியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்ல, என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு மித்துன் ஃபோனை கட் பண்ணுறான். அங்கே கட் பண்ணால் ஜெனிஃபர் அப்படின்ற ஒருத்தங்க ஹீரோடைய டைமில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இயலோட கொலை வழக்கில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிய வருதுங்க. இயல் இறந்து கிடந்த இடத்துக்கு முதல்ல போனது ஜெனிஃபர் தான். போன உடனே இயலோடைய மொபைலை எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜையும் கான்டாக்டில் இருந்து அவங்களுடைய நம்பரையும் டெலீட் பண்ணுறாங்க. இது வச்சு பார்க்கும்போது இயலுக்கும் ஜெனிஃபருக்கும் முன்கூட்டியே தொடர்பு இருக்குது அப்படின்றது தெரிய வருது. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம இயல் யாருக்கோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க இல்லையா கில்ட்டு காரணமாக, அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபருக்கு தாங்க வந்திருக்குது. ஸோ அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபைலில் போயிட்டு என்கிரிப்டட் ஃபைலையும் டெலீட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம மித்தின் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா என் கேர்ள் ஃப்ரெண்டை தனியாக கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் சார், இப்படி போகிற இடம் வர இடம் ஃபாலோ பண்ணி எங்கள் ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு எனக்கு புரியுது, இயல் மேலே பொறாமப்பட்டு இவ இயலை போட்டு தள்ளிட்டா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான். இங்கே பாரு மிஸ்டர், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி மித்துனை அனுப்பிச்சி வச்சிடறாருங்க. உடனே அந்த ஜெனிஃபர் எங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஜெனிஃபர் உள்ளே வராங்க. அந்த புக்கை படிச்சிங்களா, ஏதாவது லீடு கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்க, புக்கை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டேன் சார், எந்த ஒரு லீடுமே கிடைக்கல அப்படிங்கும் போது, என்ன ஒன்றுமே கிடைக்கலன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு தான் உங்களை படிக்க சொன்னேனா, உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், வேற ஆளை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார் நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கும்போது, வேற ஆள் கிட்ட கொடுக்கறதுல ஈகோ பிரச்சனை, நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஜெனிஃபர் கிட்ட ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. சரி சரி போங்க போய் படிங்க, அதில் ஏதாவது லீடு கிடைச்சதுன்னா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணோட ஸ்கூல் அட்மிஷன் விஷயமா வெளியே போயிடுறாருங்க. இப்போ ஸ்டேஷனில் உட்காந்து ஜெனிஃபர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, உனக்கும் இயலுக்கும் இடையில இருக்கக்கூடிய டர்ட்டி சீக்ரெட் என்னன்னு எனக்கு தெரியும், நீ வந்து பாலிமர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, அங்கே வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ். இதை பார்த்ததும் ஜெனிஃபர் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. உடனடியாக அந்த பாலிமர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீமோட வந்திருக்கிறாருங்க. ஆக்சுவலாக ஜெனிஃபர் மேலே ஹீரோக்கு டவுட் வந்திருக்குங்க. ஜெனிஃபர் எப்படி இந்த கேஸ்க்குள்ளே வந்தாங்க அப்படின்னா உயர் அதிகாரியோட ரெக்கமெண்டேஷனில். உயர் அதிகாரி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அதிகாரிக்கு ஜெனிஃபரை பற்றின பெருசாக டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ இவங்க இன்வெஸ்டிகேஷனில் குவாலிஃபைடான ஒரு ஆளுனும் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு உயர் அதிகாரி கிட்ட பர்மிஷன் வாங்கி தான்
உள்ளே வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜெனிஃபரை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. ஜெனிஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. மற்ற போலீஸ்காரங்களாம் இந்த மாதிரி ஆகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கேஸை க்ளோஸ் பண்ணுறதுலேயே குறியாக இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபரோடைய பயோவை அப்படியே எடுத்து பார்த்தா அப்போ தான் தெரிய வருது இயல் மற்றும் ஜெனி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒரே ஆர்ஃபனேஜில் தான் இருந்திருக்கிறாங்க. ஜெனிஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததை இயல் பார்த்து போட்டு கொடுத்து பெரிய பிரச்சனையெல்லாம் ஆயிருந்திருக்குது. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக மேபி பெரிய ஆளானதுக்கப்புறம் இயலை ஜெனிஃபர் போட்டு தள்ளியிருக்கலாம். இது உன்னுடைய பிளான் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் உண்மைதான். நாங்கள் 2 பேரும் ஆர்ஃபனேஜில் இருந்தோம். ஆர்ஃபனேஜில் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இவ போட்டு கொடுத்து வெளியே வந்ததெல்லாம் ஓகே. திடீர்னு ஒரு நாள் இயல்கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணி அனுப்பிச்சிருந்தா. அதனால் அவளை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். போன அன்னைக்கு அவள் வீட்டில் இல்லை. சரி, அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கே அவளை மீட் பண்ணலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல இவள் சடலமாக கிடந்தா. அதை பார்த்ததும் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அவளுடைய மொபைலை எடுத்து பார்த்தா கடைசியாக அவள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணியிருக்கா. எங்கே நான் மாட்டிப்பணும் அப்படின்னு பயந்து தான் அந்த மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு போலீஸ்காரங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு நான் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வந்தேன் அப்படின்ற மாதிரி ஜெனிஃபர் சொல்கிறாங்க. ஹீரோ கண்டுபிடிச்சது 50% உண்மை அப்படின்றது தெரியுதுங்க. ஆனால் ஜெனிஃபர் வந்து ஆள் வச்சு இயலை கொள்ளலை அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெனிஃபர் கிட்ட நல்ல விதமாகவே நடந்துக்கிறாரு. ஹீரோ ஜெனிஃபர் கிட்ட அவருடைய கதையை சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினைக்கலையா. அவருடைய அப்பா இறந்து போனதுனால அந்த வேலை இவருக்கு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் இவர் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி எப்படி இன்ஸ்பெக்டர் வேலை வரைக்கும் வந்துட்டாரு. ஆனால் போலீஸ்காரங்க இப்படி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாராம். இவருக்கு யார் மேலே டவுட் இருக்கோ அவங்கள கார்னர் பண்ணி அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரா. சில டைம் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில டைம் ஃபெயிலியரும் ஆயிருக்கு. அவங்க மேலே டவுட் போயிடுச்சுன்னா அடுத்து யார் இருக்காங்களோ அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெனிஃபர் மேலே இருக்கிற டவுட்லாம் போயிடுச்சு, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க எல்லோரும் கிளம்பும் போது ரோட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நபர் இன்னொரு நபருடைய காரில் இடிச்சிட்டாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வேற ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோட மைண்டில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த காமன் மேன் கிட்ட நம்ம ஈல கொல்ல சொன்ன அந்த நபர் அட்வான்ஸ் பணத்தை வந்து கேஷாக கொடுத்துட்டாரு. பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் தான் போட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி பார்த்தா அது ஒரு கடையிலிருந்து தாங்க வந்திருக்குது. ஸோ அந்த கடைக்கு அந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபாரின்லேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. பட் அதை ட்ராக் பண்ணி போனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது மித்தினுடைய அம்மா வந்து ஃபாரினில் தானே இருக்கிறாங்க. அப்பப்போ மித்தின் அவனுடைய செலவுக்கு அவங்க அம்மா கிட்ட பணம் வாங்குறது வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. என்னோட யூகப்படி மித்தின் தான் அவங்க அம்மா கிட்ட பணத்தை வாங்கியிருக்கிறான். அட்வான்ஸ் பணத்தை ஒரு புக்கில் வச்சு இந்த காமன் மேனுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இந்த காமன் மேனுக்கு ஆசையை காட்டி ஈயலை கொல்ல வச்சிருக்கான். ஈயலுக்கும் மித்தினுக்கும் பிரச்சனை இருந்திருக்குது. அந்த பிரச்சனையை ஈயலை எலிமினேட் பண்ணுறதன் மூலமாக சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்திருக்கான். இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணிட்டு பிரசாந்தை ஃப்ரேம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளான் பண்ணியிருக்கான். இது யூகம் மட்டும் இல்லை, மித்துனுக்கு எதிரான எவிடன்ஸும் கிடைக்குதுங்க. மித்துனோட வீட்டில் கொரியர் ஸ்லிப்பு கிடைக்குது அண்ட் மணி டிரான்ஸ்ஃபர் ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி கணக்கு கிடைக்குது. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு பிரசாந்தை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மித்துன் வந்து பிரசாந்தை கொலை பண்ணிட்டு எஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிடுறாங்க. மித்துன் பார்த்தீங்கன்னா ஈயலை நான் கொல்லலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ சொல்கிற கதையெல்லாம் நிப்பாட்டிக்க, நான் சொல்கிற மாதிரி கதை அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு மிதுன் தான் கில்லர், நீ தான் வந்து ஒரு நபருக்கு கொரியரில் அனுப்பிச்சிருக்க, அதுக்கான கொரியர் ஸ்லிப் உன் வீட்டில் இருந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அம்மா அக்கௌண்ட் மூலமாக பணம் வந்து கடைக்கு வந்திருக்கு. ஸோ கடையிலேருந்து இந்த நபருக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக போயிருக்கு. ஸோ வேலையை முடிச்சதுக்காக நீ காசு கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இந்த பிரசாந்தை கொன்னதுக்காகவும் நம்ம மித்துனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபைனலி இந்த கேஸும் சால்வ் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல் அவருடைய பொண்ணுக்கு இந்த ப்ரௌன் ஷீட்டெல்லாம் போட்டு கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இவருடைய பொண்ணு டவுட்டு கேட்குற எம்ஆர்பினா என்னப்பா அப்படின்ட்டு. மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்றத தான் எம்ஆர்பி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஒரு பொருளுடைய அதிகபட்ச விலை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா இங்கே பாருங்க இந்த புக்கில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 192 போட்டிருக்கு. கவுண்ட் பண்ணி பார்த்தா 190 பேஜஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அந்த புக்கை வாங்கி டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 192 போட்டு கீழே இன்க்ளூடன்னு போட்டு அந்த புக்கோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டையும் கால்குலேட் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு. இப்போ கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோக்கு ஒரு லீட் பாயிண்ட் வருதுங்க. ஹீரோக்கு ஒரு புக்கு வந்தது இல்லையா, ஈயல் அனுப்பின புக்கு, லாஸ்ட் பேஜில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆனார் இல்லையா. பட் அவர் அந்த அட்டையை நோட் பண்ணவே இல்லை. உடனே அட்டையை பார்க்குறாரு, கரெக்டாக கரண்ட் போயிடுது. லைட்டர்லாம் வச்சு என்னன்னு பார்த்தா அதில் ஒரு 2 கோட் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு ஹீரோக்கு புரியல. உடனே அந்த பப்ளிஷர்கிட்டையே எடுத்துகிட்டு போய் காட்ட அங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. ஆக்சுவலாக இந்த சம்பவத்தை பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம இயல் தான். ஸோ இயல் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் கிட்ட போயிட்டு 2வது வாய்ப்பு கேட்டிருந்திருக்காங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான், இனிமேல் கரெக்டாக இருக்க அப்படின்ட்டு. ஆனால் பிரசாந்த் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. ஊரெல்லாம்
நீ போய் எல்லாம் பண்ணிட்டு வருவ, கடைசியில் உன்னை வந்து ஒத்துக்கிட்டு நான் ஏற்றுக்கணும், நான் என்ன இழிச்சு வாயினா அப்படின்னு சொல்லிட்டு இயலோடைய காதலை நம்ம பிரசாந்த் ஏற்றுக்கவே இல்லை. பிரசாந்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இயலுக்கு பிரசாந்த் கிட்ட இருந்து நிறைய காதல் கிடைச்சிருக்குது. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயலுக்கு மிதுன் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பிரசாந்த் கிட்ட இருந்து எப்படி காதல் கிடைச்சதோ அது மாதிரி மிதுன் கிட்ட இருந்து காமம் தான் கிடைச்சிருக்கு. மிதுன் பார்த்தீங்கன்னா பெட்டில் பயங்கரமான மான்ஸ்டராக இருந்திருக்கிறாரு. அதுவும் கட்டி போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணி, ஸோ அந்த மாதிரியான ஃபேண்டசியில் தான் வந்து இயலை துன்புறுத்தி இருந்திருக்கிறாரு. விருப்பமே இல்லைனா கூட இயலை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. பட் இயல் நினச்சிருந்தா விட்டு போயிருந்திருக்க முடியும். ஆனால் இயல் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, எனக்கான செகண்ட் சான்ஸை பிரசாந்த் கொடுக்கல, ஆனால் மித்துனுக்கு அந்த செகண்ட் சான்ஸை நம்ம கொடுப்போம், மித்துன் ஒரு நாள் மாறிடுவான் அப்படின்ற மாதிரி மித்துனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு மித்துன் பண்ணுற கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு கூடயே இருந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இயல்னால முடியல, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இயலுக்கு ஒரு தாட் வந்திருக்கு, நாம் ஏன் இப்படி சாவணும், நாம் வந்து நம்மளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தின 2 பேர்த்துக்கும் சாவை விட ஒரு அதிகமான ஒரு தண்டனையை கொடுத்துட்டு வழியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் யதார்த்தமாக அந்த காமன் மேனை பார்த்துருந்துருக்காங்க. குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு அழுதுட்டு இருந்த நபரோடைய அட்ரஸை இயல் நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி மித்துன் தூங்கினதுக்கப்புறம் மித்துனோடைய மொபைலை எடுத்து அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக எனக்கு 5 லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்ட்டு. அந்த பணம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிடுறாங்க. அண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு பணத்தை ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொரியர் மாதிரி ரெடி பண்ணி அதை அந்த காமன் மேன் வீட்டுக்கு அனுப்பி கூடயே அந்த லெட்டரில் நம்ம இயலை போட்டு தள்ள சொல்லி இயலே எழுதி வைக்கிறாங்க. ஸோ அந்த வேலையை அந்த காமன் மேன் முடிச்சிட்டாரு அப்படின்னா ஷெட்யூல் பண்ணப்பட்ட பேமெண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டு அந்த காமன் மேனோட அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த காமன் மேனோட வீட்டுக்கு கொரியர் அனுப்புனாங்க இல்லையா, அந்த கொரியர் ஸ்லிப்பை கொண்டு போயிட்டு நம்ம மித்துனோட வீட்டில் வச்சிட்டாங்க. போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷனில் மித்துன் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு காமன் மேன் வந்து இயலை கொலை பண்ணிட்டு போவாங்க, ஆனால் போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷனில் இந்த மித்துன் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரியர்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் மூலமாகவே போகிற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இதன் மூலமாக போலீஸோட விசாரணையில் பிரசாந்தும் மாட்டுவான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் எல்லாமே பிளான் பண்ணபடி நடந்துருச்சு. அண்ட் ஒரே ஒரு காப்பி அந்த புக்கை பண்ணி அந்த புக்கை போலீஸ் ஆஃபீஸருக்கு அனுப்பி இந்த போலீஸ் ஆஃபீஸர் இதை சால்வ் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரியும் நம்ம இயல் தான் பண்ணியிருக்காங்க. இயல் ஒன்று நினச்சாங்க, அது ஒன்று நடந்தது. பிரசாந்த் பார்த்தீங்கன்னா காதல் வேதனை காரணமாக மாடியிலேருந்து கீழே குதிச்சு கோமாக்கு போயிட்டாரு. மித்துனுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, பிரசாந்தை போட்டு தள்ளி பிரசாந்த் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஃப்ரேம் பண்ணிடலாம்னு நினச்சி மித்துனும் பார்த்தீங்கன்னா போலீஸில் மாட்டி இப்போ ஜெயிலில் இருக்கான். ஸோ இப்போது நம்ம இயலும் நம்ம கூட இல்லை. ஸோ இந்த விஷயம் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருதுங்க. பயங்கர அதிர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய முடிவில் ஆடியன்ஸாக நாம் இயலை பார்க்கும்போது இயல் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, பிரசாந்த் உண்மையாக காதலிச்சான், அவனை ஏமாத்தினது இயலோட தப்பு தான். அதே சமயம் இவன் டார்ச்சர் பண்ணுறான்னா அவன் கிட்டேருந்து போக வேண்டியது தானே, ஏன் அவனை ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே இயலோடைய தப்பு அப்படின்னு பார்த்தா இயலோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இதுதான் சரின்னு தோணி இருக்குங்க. அதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, வெளியிருந்து பார்க்குற நமக்கு எல்லாரை பற்றியுமே தெரியும், ஆனால் அந்த கேரக்டராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன பார்க்குறாங்களோ எது சரின்னு நினைக்கிறாங்களோ அதுதான் சரி, எது தப்புன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் தப்பு. ஸோ அதைத்தான் இயல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.